அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு வடகிழக்கு திசையில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். கும்ப ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடமான மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியானவர் சனி பகவான். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாதச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 2ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது 7.5 நாட்டு சனியில் கடைசி 2.5 ஆண்டு காலம். கும்பராசிக்கு 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே வரும்போது கை செலவுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணம் கிடைக்கும். வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா சனியை போல் அடுத்த 2.5 ஆண்டு காலம் செயல்பட போகிறீங்க. மீனராசியில் சனி பகவான் அமர்ந்து மேசராசியையும் ரிஷபராசியையும் இயக்கப் போகிறார். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது வாக்குச்சனி. சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. இது கடன்காரர்களிடம் இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களிடமாக இருந்தாலும் சரி. 2வது வீட்டிலே சனி அமரும்போது பணங்காசு நீங்கள் குடும்ப பொறுப்பு உணர்ந்து செலவு செய்ய வேண்டும். அனாவசிய செலவு, தேவையில்லாத செலவுகளை எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் நீங்கள் செய்யக்கூடாது. 2வது வீட்டிலே கோச்சாரத்திலே சனி பகவான் வரும்போது குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் தப்பு செய்கிறது, பொய் பேசுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சனி பகவான் உங்களை ஏற்படுத்த போகிறார். குடும்பத்துலேயும் சரி, வெளியிடத்துலேயும் சரி பொய்யா பேச சொல்லும். நீங்கள் உண்மையை மட்டும் பேசுங்க. கடன்காரர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த வருஷம் கொடுக்குறேன் அல்லது 6 மாதம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள். தாப்பு மாப்பு வாய்தா வாங்கிக்கிங்க. வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் வரும்போது வாக்கு மாறக்கூடும். 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது பல்வலி, முக வசீகரமே குறையும். சனி பகவான் 6 மாத காலம் கும்பராசிக்கு 2வது வீட்டை இயக்கப் போகிறார். அடுத்த 1 வருட காலம் கும்பராசிக்கு 3வது வீட்டை மேசராசியை இயக்குவார். 3வது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது நண்பர்கள், கூட்டாளிகள் நட்பு கிடைக்கும். அது கெட்ட நண்பர்கள் உங்களுக்கு கெட்ட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய நண்பர்களாக வருவார்கள். உங்கள் வயதிற்கு தகுந்த மாதிரி 20 வயதாக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி, 50 வயதாக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி, 80 வயதாக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி 3வது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது நண்பர்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து குடும்பத்துக்கு தெரியாமல் நீங்கள் பணங்காசு அனாவசியமாக செலவு செய்வீர்கள். கும்பராசி என்பர்கள் மிகுந்த கவனம், எச்சரிக்கை வேண்டும். 3வது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது குடும்பத்துக்கு தெரியாமல் மறைக்க சொல்லும். மறைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். எது மறைக்கணும் அப்படின்னா, குடும்பத்துக்கு தெரியாமல் மது, மங்கை, சூது, லாட்ரி சீட்டு, இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களையும் நம்புறது
தன்னுடைய சுக தேவைக்காக குடும்பத்துக்கு தெரியாமல் மறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக பணச்செலவு செய்வீங்க. குடும்ப தேவைக்காக ஒரு ஜிப்பம் அரிசி எடுத்துகிட்டு வாங்க, சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு குடும்ப நபர்கள் மனைவி கேட்டாலும் அதுக்கு செலவு செய்வதற்கு நீங்கள் கஞ்சத்தனம் பார்ப்பீர்கள். குடும்பத்துக்கு தாராளமாக செலவு செய்ய மாட்டீர்கள். மீனராசியிலே சனி பகவான் அமர்ந்து ரிஷபராசியை இயக்குவார். கும்பராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். உங்களுடைய சுகம் மேம்படும். பழைய வண்டி வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இப்போ இருக்கின்ற பழைய வீட்டை புதுப்பிக்கலாம், அல்லது பழைய வீட்டை இடிச்சிட்டு புதிய வீடு மெத்தை வீடாக கட்டலாம். 4ஆவது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது விவசாயம் ஓரளவு நல்ல வருமானம் கை கொடுக்கும். ஆடு மாடு கால்நடை கோழிகள் வழியில் அதிக செலவுகள் ஏற்படும். விலை உயர்ந்து 1 லட்சம் போட்டு 2 லட்சம் போட்டு விலை அதிகமாக போட்டு மாடு வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். விவசாயிகள் சரியான கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு வருமானம் பார்க்கலாம். சுகஸ்தானமான 4ஆவது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது தாயாருக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் கூடுதலாக வரும். வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வருவது கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது. கும்பராசிக்கு 12ஆம் அதிபதி 2ஆவது வீட்டில் அமரும்போது அடுத்த 2.5 ஆண்டு காலம் வரவுக்கு மீறிய செலவுகள் அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் கும்பராசி என்பதற்கு ஏற்படுத்த போகிறார். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. உண்மையை விட அதிகம் பொய் பேசக்கூடிய சூழ்நிலை கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்த 2.5 வருஷம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு குடும்ப நபர்களிடம் பேசாமல் நீங்களே தனித்து ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் 2ஆம் வீட்டில் சனி பகவான் ஏற்படுத்த போகிறார். சனி பகவான் மீனராசியில் அமர்ந்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கும்பராசிக்கு லாபஸ்தானமான 11ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. சனி பகவான் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்வை செய்யும்போது உங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேறும். கெட்ட நண்பர்கள் சவகாசங்கள், நண்பர்களுடன் சேர்ந்து பணங்காசு விரயங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக வரும். இதெல்லாம் கும்பராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படித்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக சினிமா பார்க்குறது, விளையாண்டுக்கிட்டே இருப்பது இப்படி இருந்தீங்கன்னா படிப்பில் தடை உண்டு பண்ணோம், ஃபெயிலாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மீனராசியிலே சனி பகவான் அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் கும்பராசிக்கு 8ஆம் இடமான கன்னிராசியை பார்வை செய்வார். அடுத்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களும் சரி, சுற்றி இருப்பவர்களும் சரி, கடன்காரர்களும் சரி உங்களை அசிங்க அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். கை காலில் முட்டி மூட்டு எலும்புகள், பல்வலி, இந்த மாதிரி உடலில் வலி வேதனைகளும் உண்டாகும். வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கும்பராசிக்கு 2ஆவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 3ஆம் பார்வையால் கும்பராசிக்கு 4ஆவது வீட்டை இயக்குவார். விவசாயிகள் கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். கால்நடைகள், வண்டி வாகனங்கள், தாயார் வழியில் படிப்புக்காக செலவுகள் அடுத்த 2.5 வருஷம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வேலைக்காக தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற மாதிரி வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை ஏற்படுத்த போகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இறுதி கட்டமாக 2ஆம் வீட்டிலே குடும்பஸ்தானத்திலே
வாக்குச்சனியாக, குடும்பச்சனியாக, பாதச்சனியாக மீனராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களால் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் மறைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக நடைபெறும். குடும்பத்துக்கு தெரியாமல் மறைக்கணும்னு இந்த காலகட்டத்தில் நினைக்காதீங்க. 3வது சுற்று 7 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து குடும்பத்துக்கு தெரியாமல் இதை மறைச்சிங்கன்னா பிற்காலத்தில் குடும்ப நபர்கள் உங்களுக்கு சாப்பாடு போடாமல் பேசாமல் உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இறுதி கட்டத்தில் ஏற்படுத்திவிடும். அதனால் குடும்ப நபர்களை வெறுக்காதீர்கள், ஒதுக்காதீர்கள். குடும்ப நபர்கள் ஆலோசனையுடன் செயல்படுவது கும்பராசி என்பதற்கு இந்த காலகட்டம் நல்லது. குடும்ப பொறுப்புணர்ந்து பணம் வந்து செலவு செய்யுங்க. அனாவசிய செலவுகளை எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் கும்பராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. ஏன்னா கும்பராசிக்கு 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் அமரும்போது குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செலவு செய்யுங்க. தன் சுகத்திற்காக அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.